துபாயில் தேஜஸ் போர் விமானம் விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. விமானியும் விபத்தில் சிக்கியிருக்கலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியாவை சேர்ந்த HAL நிறுவனம் தேஜஸ் போர் விமானத்தை தயாரித்திருக்கிறது குறிப்பிடத்தக்கது. தேஜஸ் விமானம் நடுவானில் பறந்து கொண்டிருந்த போது கட்டுப்பாட்டை இழந்து சுழன்று தரையில் மோதி வெடித்து தீப்பிடித்து எரிந்துள்ளது. துபாயில் நடந்த விமான கண்காட்சியில் இந்தியாவின் தேஜஸ் போர் விமானம் விழுந்து நொறுங்கியிருக்கிறது. போர் விமானம் விழுந்து நொறுங்கி தீப்பிடித்த காட்சிகள் வெளியாகியுள்ளன. விழுந்து நொறுங்கிய தேஜஸ் விமானத்தின் விமானியும் விபத்தில் சிக்கியிருக்கக்கூடும் என தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்தியாவைச் சேர்ந்த HAL நிறுவனம் தேஜஸ் போர் விமானத்தை தயாரித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. தேஜஸ் விமானம் நடுவானில் பறந்து கொண்டிருந்த போது கட்டுப்பாட்டை இழந்து சுழன்று தரையில் மோதி வெடித்து தீப்பிடித்து எரிந்திருக்கிறது. துபாயில் நடந்த விமான கண்காட்சியில் இந்தியாவின் தேஜஸ் போர் விமானம் விழுந்து நொறுங்கியுள்ளது. போர் விமானம் விழுந்து நொறுங்கி தீப்பிடித்த காட்சிகள் வெளியாகியுள்ளது. விழுந்து நொறுங்கிய தேஜஸ் விமானத்தின் விமானியும் விபத்தில் சிக்கியிருக்கக்கூடும் என தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்தியாவை சேர்ந்த HAL நிறுவனம் தேஜஸ் போர் விமானத்தை தயாரித்துள்ளது. தேஜஸ் விமானம் நடுவானில் பறந்து கொண்டிருந்த போது கட்டுப்பாட்டை இழந்து சுழன்று தரையில் மோதி வெடித்து தீப்பிடித்துள்ளது. தேஜஸ் விமானத்தின் விமானியின் நிலை என்ன என்பது தெரியவில்லை என்பது தற்போதைய அண்மை செய்தி. துபாயில் நடந்த விமான கண்காட்சியில் இந்தியாவின் தேஜஸ் போர் விமானம் விழுந்து நொறுங்கியுள்ளது. போர் விமானம் விழுந்து நொறுங்கி தீப்பிடித்த காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன. அதனை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது தலைமை செய்தியாளர் கார்த்திகேயன் இணைப்பில் இருக்கிறார். கார்த்திகேயன், வணக்கம். தேஜஸ் விமானியின் நிலை என்ன? இது குறித்த விவரம். இதுவரை அந்த விமானின் நிலை குறித்து எந்த அதிகாரப்பூர்வ தகவலும் வெளியிடப்படவில்லை. இந்த ஏர் ஷோவில் துபாய் ஏர் ஷோ 25 வந்து நடந்த அந்த ஷோ அப்போ இந்த HAL இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் என்று அவர்களால் தன்னிச்சையாக உருவாக்கப்பட்டது தான் இந்த தேஜஸ் போர் விமானம். அதாவது அட்டாக் காம்பேட் ஏர்கிராஃப்ட்னு சொல்லுவோம். அதாவது வந்து போர் மற்றும் இது போன்ற அட்டாக்கிங் விஷயத்திற்கெல்லாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு இந்தியாவிலேயே சொந்தமாக தயாரிக்கப்பட்ட உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஒரு விமானம் இது. இதை வந்து காட்சிப்படுத்துவதற்காக பல இடங்களில் இந்த மாதிரி ஏர் ஷோஸ் நடக்கும். அப்போது ஒவ்வொரு நாட்டில் இருக்கக்கூடிய இது போன்ற பாதுகாப்பு துறைக்கு சம்பந்தப்பட்ட தேவையான இது போன்ற போர் விமானங்கள் மற்றும் ஆயுதங்கள் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் காட்சிப்படுத்துவார்கள். அதற்கு வேறு நாடுகளிலிருந்து மார்க்கெட் சந்தை படுத்துவதற்காகவும் சரி, அல்லது தங்களுடைய உற்பத்தியை வந்து மற்ற நாடுகளுக்கு காட்சிப்படுத்துவதற்காகவும் சரி இது போன்ற ஏர் ஷோக்களை பங்கு பெறுவார்கள். அதுபோல தான் HAL நிறுவனத்தினான படைப்பான இந்த தேஜஸை வந்து துபாய் ஏர் ஷோவில் காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள். இன்று மதியம் ஒரு 2:10 மணி அளவில் வந்து அந்த ஷோவின் போது அந்த ஏர் ஷோவில் காட்சிப்படுத்தும் பொழுது வந்து இந்த ஏதோ ஒரு கோளாறு ஏற்பட்டு அந்த விமானம் கீழே விழுந்து வந்து நொறுங்கி இருக்கிறது. அதை நம்ம இந்த காட்சிகளில் கூட பார்த்துருப்போம். அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்ட இந்த தகவலில் வந்து இது இந்த சம்பவம் நடந்தது, இந்த விபத்து நடந்ததை வந்து உறுதி செய்திருக்கிறார்கள். ஆனால் விரிவான தகவல்களை வந்து விரைவில் வெளியிடுவோம் என்று இந்திய அரசின் சார்பாக HAL நிறுவனம் மற்றும் இந்திய ஏர்ஃபோர்ஸ் இந்திய விமானப்படையின் சார்பாக விரைவில் வழங்குவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதுவரை ஒரு தகவல் மற்றும் உறுதிப்படுத்தாமல் இருப்பது என்றால் இந்த விமானம் விழுந்து நொறுங்குவதற்கு முன்பு அதில் எஜெக்ஷன் சொல்லியிருக்கோம். அதாவது விமானம் இது போன்ற ஒரு விபத்துக்கு உள்ளானால் எந்த ஒரு விமானத்திலும், அதுவும் குறிப்பாக இந்த மாதிரி ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட்ஸ், அதாவது பாதுகாப்புக்கு தாக்குதலுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடிய ஏர்கிராஃப்டில் வந்து இந்த ஷீட் எஜெக்ஷன் ஒரு டெக்னாலஜி இருக்கும். அதை பிளங்கை புல் பண்ணும் பொழுது அந்த சீட்டோடு சேர்த்து விமானிகள் வந்து வெளியே வந்து அதிவேகத்தில் வந்து வெளியே அனுப்பப்படுவார்கள். அதுபோல் அவர்கள் வெளியே வந்துவிட்டார்களா இல்லையா என்பதை வந்து இன்னும் உறுதிப்படுத்த முடியாத ஒரு நிலை இருக்கிறது. அதிகாரப்பூர்வமாக வெளியிட்ட தகவலில் கூட அது சம்பந்தமான எந்த ஒரு தகவலும் இதுவரை இந்திய விமானப்படையின் சார்பாக வெளியிடப்படவில்லை. இன்னும் சற்று நேரத்தில் இது குறித்த விரிவான தகவல்களை வெளியிடுவதாக இந்திய விமானப்படையின் சார்பாக அதிகாரப்பூர்வ தகவல்களை வெளியிட்டிருக்கார்கள். இந்த தேஜஸை பொறுத்தவரை வந்து இது ஒரு 4.5 ஜெனரேஷன் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் என்று சொல்வார்கள். அதாவது முன்னணி நிறுவனங்கள் சைனாவினுடைய 35J-35, அதே போல் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய லாக்ஹீட் மார்ட்டினுடைய F-35 போன்றதெல்லாம் வந்து 5th ஜெனரேஷன் ஏர்கிராஃப்ட்ஸ். அதாவது மிகவும் வந்து சாஃபிஸ்டிகேட்டட், அதாவது ரொம்ப தொழில்நுட்ப ரீதியாக ரொம்ப அட்வான்ஸ்டான ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட்ஸ். தேஜஸை பொறுத்தவரை அதோடு ஒப்பிட முடியாது. அதனால் 4.5 ஜெனரேஷன் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் என்று சொல்வார்கள். அதாவது போருக்கு பயன்படுத்தக்கூடிய அதை விட தொழில்நுட்ப ரீதியாக சற்று குறைவாக இருக்கக்கூடிய விமானம் தான் இந்த போர் விமானம் தான் இந்த தேஜஸ். அதை வந்து இந்தியாவினால் தான் முழுமையாக சொந்தமாக உற்பத்தி செய்யப்பட்டது. இந்திய விமானப்படையில் இண்டெக்ஸ் செய்யப்பட்டிருக்கிறது. அதிகமாக பயிற்சி
பயிற்சிக்கு தான் பயன்படுத்தப்படுகிறது. ஏன்னால் நம்ம கடைசியாக கூட இந்திய விமானப்படைக்கு தேவைப்பட்ட போதெல்லாம் வாங்கினதும் கூட வந்து நம்ம ரஃபால் விமானங்களை தான் வந்து பிரான்சிலிருந்து வாங்கினோம். தேஜஸை இதுவரை பெரிய அளவிற்கு வந்து நாம் எந்த ஒரு காம்பேட்டிற்கோ பாகிஸ்தானோட ஏற்பட்ட ஸ்கர்மிஷோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு கூட இதுவரைக்கும் பெரிய அளவுக்கு பயன்படுத்தவில்லை. ஆனால் பயிற்சிக்கும் சில ரோந்து பணிகளுக்கும் வந்து சார்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய ரோந்து பணிகளுக்கு ஒரு சில இடங்களுக்கு நடுவில் வந்து பயன்படுத்துவார்கள். அது போன்ற ஒரு விமானம் தான். ஆனால் இந்தியாவில் பெரியும் வந்து கொண்டாடப்படக்கூடிய இந்த விமானம் இந்த 4.5 ஜெனரேஷன் தேஜஸ் ஏர்கிராஃப்ட். இது இந்த சம்பவம் நடந்தது என்பது ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியாக ஏற்பட்டிருக்கிறது. ஏன்னா இதுவரை தேஜஸிலிருந்து பெரிய ஒரு மிக்கில் தொடர்ந்து வந்து இது போன்ற சம்பவங்கள் நடக்கும். ஆனால் மிக் ரஷ்யாவில் உற்பத்தி ஆகக்கூடிய மிக் வந்து இந்திய விமானப்படை ஃபேஸ் அவுட் பண்ணிட்டாங்க. அதாவது பயன்பாடை வந்து நிறுத்திவிட்டார்கள். தன்னிச்சையாக உற்பத்தி செய்த இந்தியாவில் சொந்தமாக உற்பத்தி செய்யப்பட்ட இந்த தேஜஸ் அடுத்தபடியாக இந்தியாவில் பெரிய அளவிற்கு விமானப்படையில் பயன்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழலில் துபாய் ஏர் ஷோ என்பது ரொம்பவும் பிரசித்த பெற்றது. அது போன்ற ஒரு காட்சியில் வந்து ஒரு ஏர் கண்காட்சியில் இது போன்ற ஒரு விழுந்து நொறுங்குவது என்பது ஒரு பெரிய ஒரு மார்க்கெட் ரீதியாகவும் சரி, வர்த்தக ரீதியாகவும் சரி, இந்தியாவினுடைய நன்மதிப்பு ரீதியாகவும் சரி, ஒரு இந்திய விமானப்படைக்கு ஒரு பெரிய பின்னடைவாகவே பார்க்கப்படுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் இது சம்பந்தமான ஒரு அதிகாரப்பூர்வ தகவலை அந்த விமானியினுடைய நிலை என்ன அந்த விழுந்து நொறுங்கியதற்கான காரணம் குறித்து விளக்குவதாக இந்திய விமானப்படை வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. இந்தியாவைச் சேர்ந்த HAL நிறுவனத்தை சார்ந்த தேஜஸ் போர் விமானம் தற்பொழுது விழுந்து நொறுங்கி இருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய தலைமைச் செய்தியாளர் இணைப்பில் இருக்கிறார். சார், இப்போ தேஜஸ் விமானம் விழுந்து நொறுங்கி இருக்கிறது துபாய் ஏர் ஷோ போன்ற பிரசித்தி பெற்ற ஒரு விமான ஒரு கண்காட்சியில். இது இந்தியாவின் நன்மதிப்புக்கு ஒரு களங்கத்தை ஏற்படுத்துமா சார்? இல்லை, இந்தியாவினுடைய தொழில்நுட்ப ரீதியாக இந்தியா உற்பத்தி செய்யக்கூடிய இது போன்ற விமானங்கள் மீது இருக்கக்கூடிய நம்பகத்தன்மையை சற்று குறைக்கக்கூடும். ஏனால் பெரிய அளவிற்கு பெரிய போர் விமானங்களை உற்பத்தி செய்து அதை பெரிய அளவிற்கு வந்து வணிக ரீதியாக விற்பதில் வந்து இந்தியா வந்து ஒரு பெரிய முன்னோடி கிடையாது. இந்தியாவினுடைய பெரும்பாலான பாதுகாப்பு தேவைகளுக்கு வந்து இந்தியாவே வந்து அமெரிக்கா, ரஷ்யா மற்றும் பிரான்ஸ் போன்ற நாடுகளிடம்தான் நம்மை வந்து அவர் தேவையான பாதுகாப்பு விமானங்களையும் சரி போர் விமானங்களை வாங்குவது வந்து ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். முன்பு சில 10 ஆண்டுகளுக்கு முன்பு தொடர்ந்து ரஷ்யாவிடம் அதிகமான மிராஜ் மற்றும் சுகாய் போன்ற விமானங்களை எல்லாம் வாங்கினோம். கடந்த சில வருடங்களாக பிரான்ஸோடு ஒப்பந்தம் போடப்பட்டு நாம் எல்லோருக்கும் நன்றாக தெரிந்த ரஃபால் போர் விமானங்களை வாங்கியிருக்கிறோம். தேஜஸ் போன்ற விமானங்கள் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்டது அதிகமாக பயிற்சிக்காகத்தான் பயன்படுத்தப்படுகிறது. சமீபத்தில் நடந்த ஆபரேஷன் சிந்தூரில் கூட ரஃபால் விமானங்கள் தான் சுட்டு வீழ்த்தப்பட்டது. இது கூட பெரிய ஒரு சர்ச்சையானது. அந்த சம்பவம் நடந்தவுடனே வந்து அதனுடைய எதிரொலி கூட நாம் பிரான்ஸ் நாட்டிலேயே வந்து பார்க்க முடிந்தது. ரஃபால் விமானம் எப்படி வந்து சுட்டு வீழ்த்தப்பட்டது. மிகவும் தொழில்நுட்ப ரீதியாக ரொம்ப அட்வான்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு விமானங்களில் போர் விமானங்களில் ஒன்றுதான் இந்த ரஃபால். அதுபோன்ற விமானம் ஒரு 5 விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக செய்திகள் வந்ததுமே எப்படி வீழ்த்தப்பட்டது என்ற ஒரு கேள்வி பிரான்ஸ் நாட்டிலே ஒரு பெரிய பேசுபொருளாச்சு. அந்த நாட்டு பாராளுமன்றத்தில் கூட இது பற்றி விவாதங்கள் கூட கிளப்பப்பட்டது. அந்த நாட்டுடைய பாதுகாப்புத்துறை குறித்து கூட இது சம்பந்தமாக சில அறிக்கைகள்லாம் வந்து தயார் செய்தார்கள், வெளியிட்டார்கள், சில தகவல்களையும் வெளியிட்டார்கள். அவர்கள் உறுதிப்படுத்தவில்லை என்றாலும் கூட அவர்கள் நிச்சயம் இது சம்பந்தமாக நாங்கள் கலந்தாலோசித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை சொன்னார்கள். அந்த அளவிற்கு ஒரு விமானம் வந்து ஏதோ ஒரு ஆபரேஷனோ இல்லை ஒரு பயிற்சியின் போதோ விழுவது என்பது அந்த குறிப்பிட்ட நிறுவனமும் சரி அந்த அரசிற்கும் சரி சர்வதேச ரீதியில் வந்து ஒரு பெரிய பின்னடைவாக பார்க்கப்படும். அப்போது இது போன்ற ஆபரேஷன் சிந்தூர் போன்ற ஒரு நிகழ்வில் நடப்பது போல எப்படி விமர்சனத்துக்குள்ளாகுமோ அதே போல் இது போன்ற துபாய் ஏர் ஷோ என்பது ஒரு மிகவும் பிரசித்தி பெற்றது. அதில் இந்தியாவில் வந்து பயிற்சிக்காக பெரும்பாலும் பயன்படுத்தக்கூடிய இந்த தேஜஸ் விமானம் வந்து விழுந்து நொறுங்கி இருப்பது என்பது இந்தியாவில் HAL நிறுவனத்திற்கும் இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறை இந்தியாவுடைய விமானப்படைக்கு சர்வதேச அளவில் வந்து அதனுடைய அந்தஸ்தை வந்து கொஞ்சம் குறைக்கும் என்பதே விமர்சகர்களால் வந்து பார்க்கப்படுகிறது. ஆனால் நமக்கு எப்போது கிடைத்திருக்கக்கூடிய தகவல் விமானம் நொறுங்கியிருந்தால் கூட அந்த விமானியினுடைய நிலை என்பது குறித்து இதுவரை எந்த ஒரு தகவலும் வெளியிடப்படவில்லை. விரைவில் இது சம்பந்தமாக இன்னும் வந்து கூடுதல் தகவல்களோடு வந்து அறிக்கையை வெளியிடுகிறோம் என்று இந்திய விமானப்படையின் சார்பாக வந்து ஒரு சுற்றறிக்கையை வந்து இப்போ ஒரு சிறு அறிக்கையை வந்து இப்போ வெளியிட்டிருக்கிறார்கள். நாம் பேசிக்கொண்டிருக்க வேளையில் இதுவரை விமான விபத்திற்கான காரணம் என்ன என்று தெரியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தேஜஸ் விமானங்கள் இதற்கு முன்னதாக விபத்தில் சிக்கி இருக்கா சார்?
இல்லை, சிறிய அளவில் இங்கே சில கோளாறுகள் அதனால் அவசரமாக தரையிறக்கப்பட்டது, அதுபோன்ற சில சம்பவங்கள் நடந்திருக்கே ஒழிய பெரிய அளவிற்கு இதுவரைக்கும் பெரிய விபத்துகள் ஏற்பட்டு பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டதெல்லாம் நடந்ததே கிடையாது. இது அடிப்படையில் ஒரு சிங்கிள் சீட்டர் ஏர்கிராஃப்ட், ஒரே ஒரு விமானி மட்டும்தான் இதில் இருப்பார். இந்தியாவினுடைய ஏர்ஃபோர்ஸ் மற்றும் நேவிக்கு இது பயன்படுத்தப்படுகிறது. அதிகமாக இது ஒரு பயிற்சிக்காக மட்டும் பயன்படுத்தக்கூடியது தான் இந்த தேஜஸ் ஏர்கிராஃப்ட். இதுவரை நம்ம இன்னும் காம்பேட்க்கு இது வரைக்கும் இன்டெக்ட் பண்ணவே கிடையாது. அதாவது போரோ இல்லை பாகிஸ்தானில் கூட நடந்த இந்த ஸ்கர்மிஷ் இருக்கு இல்லையா, ஆபரேஷன் செந்தூர் போன்ற நிகழ்வுகளுக்கு அதற்கெல்லாம் பயன்படுத்தப்படவில்லை. அதிகமாக ரோந்து பணிகளுக்கு, சார்ட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரு குறுகிய தூரத்திற்கு, இப்போ விமானங்களுக்கு குறுகிய தூரம் என்பது ஒரு சில 100 கிலோமீட்டர், ஒரு சில 1000 கிலோமீட்டருக்குள்ள தான் வரும். அந்த தூரத்திற்குள் பயிற்சிக்கு இல்லை ஒரு சில முக்கியமான பாதுகாப்பு தளங்களுக்கு இடையே பாதுகாப்பு படை இருக்கும் இல்லையா, அதுவும் குறிப்பாக விமானப்படையினுடைய பாதுகாப்பு தளங்களுக்கு நடுவில், இரு தளங்களுக்கு நடுவில் இந்த சார்ட்டிஸ் பண்ணுவாங்க. இங்கே தாம்பரத்தில் கூட சில நேரங்கள் பயிற்சிகள் நடக்கிறது நாம் பார்த்துருக்கிறோம். முன்பு மிராஜ் மற்றும் மிக்கில் தொடர்ந்து இது போன்ற விபத்துகள் நேர்வதை பார்த்துட்டு இருந்தோம். தேஜஸில் இதுவரை அதிகமான இது போன்ற நிகழ்வுகள் சந்தித்ததில்லை. ஓரிரு சம்பவங்கள் சில தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நடந்தது அங்கொன்றும் இங்கொன்றுமாக பார்த்துருக்க முடியாது. விழுந்து நொறுங்கி இது போன்ற ஒரு பெரிய விபத்தாக, அதுவும் சர்வதேச அளவில் சர்வதேச பார்வையே அந்த துபாய் கண்காட்சியில் இருக்கும்போது எல்லா இது போன்ற ஏர்கிராஃப்டுகள் உற்பத்தி செய்யக்கூடியவர்கள், பல நாடுகளிலிருந்து வரக்கூடியவர்கள் கண்முன்னாலே இது போன்ற ஒரு சம்பவம் நடப்பது போன்ற ஒரு நிகழ்வு இதுதான் முதல் முறை என்று நினைக்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.